ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க எப்பளாவது ஹாஸ்பிடல்ல ஐவி ட்ரிப், அதாவது அந்த குளுக்கோஸ் ஏத்துறத பாத்திருக்கீங்களா? அந்த சேலைன் சொல்யூஷன் பேக்ல உப்பும் தண்ணியும் கலந்திருக்கும். ஆனா அந்த உப்பு பார்ட்டிகிள்ஸ் ஏன் கீழே செட்டில் ஆகவே மாட்டேங்குது? அந்த பேக்க தலகீழா தொங்க விட்டாலும் வர்ற ஒவ்வொரு டிராப்லயும் எப்படி கரெக்டா அதே அளவு உப்பு இருக்கு? வாங்க, இந்த கேள்விக்கான பதில நம்ம ஆழமா தேடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, நம்ம கெமிஸ்ட்ரியில யூனிட் 1 சொல்யூஷன்ஸ்ல இருந்து டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சரி, இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாமா? நிச்சயமா. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சொல்யூஷன்ஸ்ங்கிறது ஹோமோஜினஸ், அதாவது ஒரே சீரா கலந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஏன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுது நமக்கு விளங்கிடும். இது மெடிசின்ல இருந்து நம்ம போர்டு எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்ட். அந்த ஐவி ட்ரிப்ல வர்ற ஒரு சொட்டுல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் தான் அந்த முழு பேக்லயும் இருக்கும். அதுதான் இதோட மேஜிக். சூப்பர். அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சொல்யூஷன்னா என்ன? அது வெறும் ஒரு கலவையா? ஒரு நல்ல கேள்வி. எல்லா கலவையும் சொல்யூஷன் கிடையாது. அட் த சிம்பிளஸ்ட் லெவல், ஒரு சொல்யூஷன் என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். இதுல சல்யூட், அதாவது குறைவா இருக்கிற பொருள், சால்வெண்ட், அதாவது அதிகமா இருக்கிற பொருள்ல முழுசா கரைஞ்சு ஒரே ஒரு ஃபேஸா மாறிடும். ஒரு நிமிஷம். ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர், ஃபேஸ், இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஹோமோஜீனியஸ்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா? எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹோமோஜீனியஸ்னா அந்த கலவையோட காம்போசிஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கும். யூனிஃபார்மா அப்படின்னா? அதாவது கலவை முழுக்க ஒரே சீரா இருக்கும். நீங்க வெறும் கண்ணுல பார்த்தா அது ஒரே பொருளா தான் தெரியும். பல பொருட்கள் கலந்த மாதிரி தெரியாது. ஃபேஸுங்கிறதும் அதுதான். சாலிட், லிக்விட், கேஸ் மாதிரி பார்க்கறதுக்கு ஒரே ஒரு நிலையில தான் அது இருக்கும். சால்ட் வாட்டர்ல உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெறும் லிக்விட் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்ப தெளிவா புரியுது. இதை எங்க மனசுல ஒரு படமா பார்க்கணும்னா எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்? இமேஜின், தண்ணி மாலிகுல்ஸ்லாம் ஒரு பெரிய ஹால்ல ஒன்னோட ஒன்னும் மெதுவா டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க அதில் கொஞ்சம் சால்ட் கிறிஸ்டல்ஸை போடுறீங்க. உடனே அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த சால்ட் கிறிஸ்டலை சுத்தி வளைச்சு அதுல இருக்கிற சோடியம், குளோரைடு அயான்ஸை தனித்தனியா பிரிச்சு தன்னோட டான்ஸ் ஆடுற கூட்டத்துக்குள்ள இழுத்துக்கும். இப்போ நீங்க அந்த ஹாலை பார்த்தா அங்க தனியா சால்ட் கிறிஸ்டல்ஸ் இருக்காது. சால்ட் அயான்ஸ் மட்டும் அந்த தண்ணி மாலிகுல்ஸ் கூட்டத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் சமமா பரவி இருக்கும். Here's where it gets really interesting. அப்போ இது ஒரு மாலிகுலர் லெவல் மக்கிங் மாதிரி. வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சால்ட் கிறிஸ்டலை உடைச்சு அதுல இருக்கிற அயான்ஸை கடத்திட்டு போயிடுது. அப்போ பார்ட்டிகிள் லெவல்ல உண்மையில என்ன நடக்குது? நீங்க சொன்னது ஒரு நல்ல அனாலஜி. What's really happening is a process called solvation. வாட்டர் மாதிரி போலார் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸை யூஸ் பண்ணி சால்ட் அயான்ஸ் மாதிரி சொல்யூட் பார்ட்டிகிள்ஸை சுத்தி வளைச்சு பிரிக்குது. இந்த சால்வேஷன் ப்ராசஸ்னால சால்ட்டோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உடைஞ்சு இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள் சால்வெண்ட் முழுக்க பரவிடுது. அதனால தான் அது மறைஞ்சு போன மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ எக்ஸாம்ல ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? நீங்க எக்ஸாம்க்கு எழுத வேண்டிய ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். A solution is a homogeneous mixture of two or more substances in which the solute is uniformly distributed at the molecular level in the solvent, forming a single phase. இந்த டெஃபினேஷன்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஹோமோஜீனியஸ், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், மாலிகுலர் லெவல், சிங்கிள் ஃபேஸ். அப்போ இது தண்ணியில மண்ணை கலக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நானும் தான், சில சமயம் இதுதானே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். கரெக்ட். இது ஒரு ரொம்ப காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சொல்யூஷன்ல சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். எவ்வளவு சின்னதா? அதாவது இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸ் ஆர் அயான்ஸ் அளவுல இருக்கும். அதை மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாது. அது கீழையும் செட்டில் ஆகாது. ஆனா ஒரு சஸ்பென்ஷன்ல, அதாவது தண்ணியில மணல் கலந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் பெருசா இருக்கும். அதை கண்ணால பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துல கிராவிட்டினால அது கீழே செட்டில் ஆகவும் செஞ்சிடும். இதுதான் முக்கியமான வித்தியாசம். இது ரெண்டுக்கும் நடுவுல வேற ஏதாவது நிலை இருக்கா, இல்ல இது ரெண்டு மட்டும்தானா? ஒரு அருமையான கேள்வி. இது ரெண்டுக்கும் நடுவுல கொல்லாய்டுன்னு ஒரு சுவாரஸ்யமான நிலை இருக்கு. பால், ஃபாக், மேயனேஸ் இதெல்லாம் கொல்லாய்ட்ஸ்க்கு உதாரணம். அது பார்க்க ஹோமோஜீனியஸ் மாதிரி இருந்தாலும் அது ஒரு ட்ரூ சொல்யூஷன் கிடையாது. அப்படியா? ஆமா. அதோட பார்ட்டிகல்ஸ் சொல்யூஷனை விட பெருசா, ஆனா சஸ்பென்ஷனை விட சின்னதா இருக்கும். அதனால அது செட்டில் ஆகாது. ஆனா அதை நாம இன்னொரு நாள் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த மாலிகுலர் லெவல் விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வேற ஏதாவது சுலபமான அனாலஜி இருக்கா? நிச்சயமா.
ஒரு சொல்யூஷனை ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட்ல இருக்கிற கூட்டமா நினைச்சுக்கோங்க. அந்த கூட்டம் தான் சால்வெண்ட், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸிலிருந்து தான் சொல்யூட். ஓகே. நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள போனதும் தனித்தனியா பிரிஞ்சு கூட்டம் முழுக்க பரவிடுவீங்க. இப்போ கூட்டத்துல எந்த ஒரு சின்ன பகுதியை எடுத்து பார்த்தாலும் அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரே ரேஷியோல இருப்பாங்க. இதுதான் ஹோமோஜினிட்டி. புரியுது. நீங்க ஒரு இடத்துல கூட்டமா நிக்க மாட்டீங்க. கரெக்ட். தட் கான்செப்ட் அனாலஜி ரியலி கிளிக்ஸ். ஆனா அது எனக்கு ஒரு கேள்வியையும் உருவாக்குது. கான்சர்ட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டயர்ட் ஆகி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். ஆனா சொல்யூஷன்ல ஏன் அந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து கீழே செட்டில் ஆக மாட்டேங்குது? எந்த சக்தி அதை பிரிச்சு வச்சிருக்கு? பிரில்லியன்ட் கொஸ்டின். நீங்க விஷயத்தோட ஆழத்துக்கே போறீங்க. இதுதான் இந்த கான்செப்டை நாம ஏன் படிக்கணுங்கிறதோட அடிப்படை. If we connect this to the bigger picture, mixtures இந்த மாதிரி சொல்யூஷன், கொலாய்ட், சஸ்பென்ஷன் கிளாசிஃபை பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அப்போதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்மால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு பொருள் எப்படிப்பட்ட கலவைன்னு தெரியாம அதோட அடுத்த கட்ட பிஹேவியரை கணிக்கவே முடியாது. So, what does this all mean for science? இந்த வகைப்பாடு இல்லாம மருந்து தயாரிக்கிறதிலிருந்து கடல்ல இருக்கிற உப்பு எப்படி கடல்வாழ் உயிரினங்களுக்கு பயன்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது வரைக்கும் எதுவுமே சாத்தியமில்ல. ஒரு பொருளோட குணம் அது எப்படி கலந்திருக்குங்கிறத பொறுத்து முழுசா மாறிடும். ஹோமோஜெனைட்டிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அதுதான் ஒரு பொருளோட பிரெடிக்டபிலிட்டிக்கே ஆதாரம். அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் ஏன் மறுபடியும் சேராது? அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்னு, நாம ஏற்கனவே பார்த்த சால்வேஷன். சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸை சுத்தி ஒரு கவசம் மாதிரி புடிச்சு வச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது, கான்ஸ்டன்ட் மாலிகுலர் மோஷன். பிக்சர் திஸ். ஒரு கிளாஸ் சால்ட் வாட்டரை ஒரு சூப்பர் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ல பாக்குறீங்க. இன்னும் ஜூம் பண்ணா Na+ and Cl- அயான்ஸ் தண்ணிக்குள்ள தனித்தனியா பிரிஞ்சு மிதந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஓஹோ. ஒவ்வொரு அயானையும் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரு ஷெல் மாதிரி சுத்தி இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல நிக்காம ஸ்வீரிக்கா இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் ஜிக்லிங், அதாவது தெர்மல் எனர்ஜியால வர இந்த இயக்கம் கிராவிட்டியை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் பார்ட்டிகிள்ஸ் கீழே செட்டில் ஆகாம எப்பவும் மிக்ஸ்டாவே இருக்கும். இந்த மாலிகுலர் லெவல் டான்ஸ பத்தி கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிற விஷயம் நம்ம தினமும் பார்க்குற ஏதாவது ஒரு நிகழ்வுல பிரதிபலிக்குமா? Where can we see this in action? நிச்சயமா. ரொம்ப சுலபமான உதாரணம், சூடான தண்ணியில சர்க்கரையை போடுறதை யோசிச்சு பாருங்க. சர்க்கரை கிறிஸ்டல் போட்ட உடனே மறைஞ்சு தண்ணி மறுபடியும் கிளியர் ஆயிடும். அந்த சொல்யூஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க எந்த டிராப் குடிச்சாலும் ஒரே மாதிரி இனிக்கும். ஆமா. பல நாள் வச்சிருந்தாலும் சர்க்கரை கீழே செட்டில் ஆகாது. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் a higher temperature வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இன்னும் அதிக எனர்ஜி கொடுக்குது. ஓ. அதனால அதுங்க இன்னும் வேகமா டான்ஸ் ஆடும். இதனால சால்வேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமா நடக்குது. சக்கரை சீக்கிரமா கரையுது. So the same principle applies to the IV dip you mentioned at the start, right? அதுல homogeneity ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. Absolutely. டெக்னாலஜி அப்ளிகேஷனுக்கு அதுதான் சிறந்த உதாரணம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ற சலைன் சொல்யூஷன் IV ட்ரிப்ஸ்னது 0.9% NaCl இன் வாட்டர். இது ஒரு மிக துல்லியமான ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். இதோட காம்போசிஷன் யூனிஃபார்மா இருக்கிறதால IV பேக்லேருந்து வர்ற ஒவ்வொரு டிராப்லையும் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ சோடியம் எவ்வளோ குளோரைட் போகுதுன்னு டாக்டருக்கு மிக சரியா தெரியும். இதுவே ஒரு சஸ்பென்ஷனா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட். உப்பு கீழே செட்டில் ஆகி முதல்ல வெறும் தண்ணியும் கடைசியில அதிக உப்பும் போய் பேஷண்ட்டுக்கு அது ஆபத்தா முடிஞ்சிரும். கேட்டும் போதே பயமா இருக்கு. சரி, இதுல கவுண்டர் இன்ட்யூட்டிவா, அதாவது நம்ம பொதுவா நினைக்கிறத விட வித்தியாசமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. யூ மைட் திங்க் ஒரு சொல்யூஷனை நாம ஒரு கரண்டி வச்சு ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் மிக்ஸ்டா இருக்கும்னு. ஸ்டர் பண்றதை நிறுத்திட்டா கொஞ்ச நேரத்துல அது செட்டில் ஆயிடும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். சர்பத் கலக்கும் போதே கலக்கிறத நிறுத்திட்டா சக்கரை கீழே போயிடும்னு தோணும். பட் ஆக்சுவலி நீங்க ஸ்டர் பண்ணலனாலும் ஒரு ட்ரூ சொல்யூஷன் உருவானதுக்கு அப்புறம் அது தானாவே யூனிஃபார்ம்லி மிக்ஸ்டா தான் இருக்கும். அப்படியா? ஆமா. காரணம் நாம ஏற்கனவே பேசின அந்த ரேண்டம் மாலிகுலர் மோஷன். ஸ்டரிங்கிறது ஆரம்பத்துல கரையிற ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுமே தவிர சொல்யூஷன் உருவான பிறகு அதை மிக்ஸ்டா வச்சிருக்கிறது அந்த மாலிகுலர் மோஷன் தான், நம்மளோட கரண்டி இல்ல. Why? ஏன் அப்படி? ஏன்னா அந்த பார்ட்டிகல் லெவல்ல தெர்மல் எனர்ஜியால வர்ற இந்த கான்ஸ்டன்ட் ஜிக்லிங் மோஷன் உருவாக்குற சக்தி கிராவிட்டியோட இழுவிசையை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கிராவிட்டினால அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை கீழே இழுக்கவே முடியாது. சூப்பர்ப். இப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அப்போ நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். சரியான்னு சொல்லுங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒருத்தருக்கு இது உதவும். ஒரு சொல்யூஷனா அது மாலிகுலர் லெவல்ல ஹோமோஜீனியஸா இருக்கணும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதுதான் முதல் மற்றும் முக்கியமான கிளாரிட்டி லைன்.
அதாவது இண்டிவிஜுவல் சால்யூட் பார்ட்டிகல்ஸ் தனித்தனியா பிரிஞ்சு சால்வெண்ட் முழுக்க சமமா பரவி இருக்கும். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுதான் சொல்யூஷனை மத்த கலவைகள்ல இருந்து பிரிச்சு காட்டுது. அண்ட் அந்த மாலிகுலர் மோஷன் காரணமா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கிராவிட்டிக்கு எதிரா சண்டை போட்டு கீழே செட்டில் ஆகவே ஆகாது. அதனால தான் ஐவி பேக் தனகீழா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பெர்ஃபெக்ட். அது நம்மளோட இரண்டாவது எக்ஸாம் சேஃப் பாயிண்ட். சால்யூட் பார்ட்டிகல்ஸ் do not settle down. ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் அண்ட் தெர்மல் மோஷன் அதை சால்வெண்ட்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கு. அப்புறம் ஒரு உண்மையான சொல்யூஷனுக்கு ஒரே ஒரு விசிபிள் ஃபேஸ் தான் இருக்கும். ஆமா, அதாவது அது பார்க்கறதுக்கு கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுல கிளவுடினஸ், அலதா லேயர்ஸ் இல்ல கண்ணுக்கு தெரியற பார்ட்டிகல்ஸும் எதுவும் இருக்காது. எஸ், அது மூன்றாவது கிளாரிட்டி லைன். இதுதான் ஒரு சொல்யூஷனை சஸ்பென்ஷன் மற்றும் கொலாய்டிலிருந்து சுலபமா பிரிச்சு அடையாளம் காண உதவுது. சாண்ட் வாட்டர் கிளவுடியா இருக்கும், ஆனா சால்ட் வாட்டர் கிளியரா இருக்கும். கடைசியா பொதுவா சால்வெண்ட் தான் அதிக அளவுல இருக்கும், சொல்யூட் குறைவான அளவுல இருக்கும். அண்ட் சொல்யூஷன்ஸ் ரொம்ப ஸ்டேபிள் மிக்ஸ்சர்ஸ். கரெக்ட். சஸ்பென்ஷன்ஸ் மாதிரி செட்டில் ஆகாது, கொலாய்ட்ஸ் மாதிரி டிண்டல் எஃபெக்ட், அதாவது லைட்டை ஸ்கேட்டர் பண்ணாது. இந்த 4-5 பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், சொல்யூஷன் பத்தின எந்த கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியும். கிரேட். இவ்ளோ நேரம் நாம பேசினத எக்ஸாம் ரிவிஷனுக்கு வசதியா ஒரு குவிக் சம்மரியா சொல்லிடலாமா? கண்டிப்பா. 1. ஒரு சொல்யூஷன் என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் சால்வெண்ட்ல மாலிகுலார் லெவல்ல சமமா கலந்திருக்கும். 2. நம்ம கான்சர்ட் கிரவுட் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சொல்யூட், கூட்டம், சால்வெண்ட் முழுக்க பரவி இருக்கிற மாதிரி இது செட்டில் ஆகாது. 3. முக்கியமான உதாரணம் ஹாஸ்பிட்டல் சேலின் சொல்யூஷன். அதோட யூனிஃபார்ம் காம்போசிஷன் தான் பேஷண்ட் சேஃப்டிக்கு அடிப்படை. கடைசியா 2 விஷயம் மறந்துடாதீங்க. சொல்யூட் பார்ட்டிகல் செட்டில் ஆகாது, என்னோட ட்ரூ சொல்யூஷனுக்கு ஒரே ஒரு விசிபிள் ஃபேஸ் தான் இருக்கும், அதாவது அது கிளியரா இருக்கும். சொல்யூஷன்ஸ் எவ்ளோ ஆழமான ஆச்சரியமான ஒரு கான்செப்ட்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். ஒரு சின்ன ஐவி பேக்குக்குள்ள இவ்ளோ சயின்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம சால்ட் வாட்டர் சொல்யூஷன் பத்தி பேசணும். அது மாலிகுலர் லெவல்ல பெர்ஃபெக்ட்டா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த சால்ட் வாட்டர் சொல்யூஷன்ல இருந்து ஒரே ஒரு டிராப்பை எடுத்து ஒரு கிளாஸ் ஸ்லைட்ல வச்சு எவாபரேட் பண்ணா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அந்த சால்ட் கிறிஸ்டல்ஸ் ஸ்லைட் முழுக்க சமமா பரவி இருக்குமா, இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல உருவாகுமா? சால்வெண்ட் போனதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் மத்திய உள்ள ஃபோர்ஸஸ பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? திங்க் அபவுட் இட். அடுத்த முறை சந்திப்போம்.